ஹே கைஸ், என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன் மணி, சுருக்கமாக கோப்ஸ். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். எனக்கு நிறைய பிளேசஸ் போய் சுற்றி பார்க்க பிடிக்கும். எப்போவும் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் ட்ராவல் பண்ணி ஒரு சில பிளேசஸ்க்கு சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக போவோம். இனிமேல் அது மாதிரி போகிறப்ப கொஞ்சம் அங்கே இருக்கிற விஷுவல்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி மெமரிஸ்க்காக வச்சுக்கலான்னு தோணுச்சு. அந்த தாட் அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி வந்தது தான் இந்த யூடியூப் சேனல். இப்போ நான் வந்திருக்கிறது பச்சைமலை, திருச்சியிலேருந்து 100 கிலோமீட்டரில் இருக்குது. வாங்க பச்சைமலையை ரசிக்கலாம். இது நவீன், என்னோட ஃப்ரெண்டு. இவனோட பைக்கில் தான் இந்த பச்சைமலை ட்ரிப் வந்திருக்கோம். இவன் திருவனந்தபுரத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். லாஸ்ட் இயர் மார்ச்சில் கொரோனா டைமில் இங்கே வந்தான். இங்கே திருச்சியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால சேர்ந்து சுற்றிட்டுருக்கோம். இவனை பற்றி சொல்லணுன்னா, இவன் ஒரு மிகப்பெரிய பைக் ட்ராவல் ஃப்ரீக். நாங்கள் திருச்சியிலேருந்து காலையில் 5 மணிக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணோம். என்ன தான் பைக் ரைடு, எக்ஸ்ப்ளோ, அட்வென்ச்சர் ஜாலியாக நாங்கள் சுற்றுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், பைக்கில் காலையில் 5 மணிக்கு பனி நேரத்தில் ட்ராவல் பண்ணுறது வான்கோழி கதைன்னு எங்களுக்கு தான் தெரியும். இப்போ மணி 6:45. பச்சைமலையோட அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். திருச்சியிலேருந்து துறையூர் வழியாக வந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த பச்சைமலையோட பாட்டம் ஏரியா வரைக்கும் ரோட்ஸ் நல்லா இருந்தது. இந்த பாலம் தான் பச்சைமலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். வெயிட் இந்த வீடியோவில் பச்சைமலையோட வரலாறு, ஏன் பச்சைமலைக்கு பச்சைமலைன்னு பேர் வந்துச்சு, இங்கே என்னெல்லாம் விளையுதுன்னு எதுவுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்ததுக்கான நோக்கமும் அது இல்லை. இங்கே இருக்க அழகான சீனரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணி அதை கேப்சர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோலையும் அதான் இருக்கும். இதுவரை நீங்கள் பார்த்த வியூஸ் எல்லாமே இந்த பச்சைமலை ஹில்ஸ் டாப்புக்கு வர வழியில் இருக்குது. இப்போ நாம் டாப் செங்காட்டுப்பட்டிங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே வரத்துக்கு முன்னாடியே இங்கே விசிட் பண்ண எதுவும் நல்ல இடம் இருக்கான்னு நாங்கள் விசாரித்து வச்சோம். அப்போ மங்களம் ஃபால்ஸ்னு ஒரு அருவி இருக்கிறதா சொன்னாங்க. அது ரொம்ப சின்ன ஃபால்ஸ் தான், பட் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்த்துருவோம். மங்களம் ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஆஃப் ரோடு தான் வரும். இதில் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போனோம். மங்களம் ஃபால்ஸ் வந்தாச்சு.
எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன ஃபால்ஸ் தான், பட் நல்லாயிருக்கு. இந்த ஓடையிலேருந்து வர தண்ணியை ஃபாலோ பண்ணி வந்தப்போ அது சுமார் ஒரு 60 அடி ஆழத்தில் போய் விழுந்துச்சு. அந்த ஹைட்லேருந்து மேக்ஸிமம் ஒரு சேஃபான எட்ஜில் இருந்து என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்ச கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இருக்கவங்கள்ட்ட வேறு எதுவும் விசிட் பண்ண இடம் இருக்கான்னு கேட்டேன். அப்போ ஒருத்தர், இந்த அருவி தண்ணி இன்னொரு இடத்துல 1000 அடி ஆழத்தில் விழுவும், ஆனால் அங்கே யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் வேணால் உங்களை என் கைடன்ஸோடு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். நான் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பேக் பேக்காக மாட்டியிருந்ததாலையும் தண்ணி இங்கேயே கம்மியாக தான் இருக்குது, ஸோ அங்கே போனாலும் கம்மியாக தான் இருக்கும். அதை 1000 அடி இறங்கி போய் பார்க்கணுன்ற எக்ஸைட்மெண்ட் இல்லாததால் இந்த தடவை நாங்கள் அங்கே போகலை. ஸோ திருச்சி ரிட்டர்ன் ஆகிறோம். இந்த பச்சைமலை ட்ராவல் எனக்கு முழுசாக பிடிச்சிருந்தது. நம்ம தினமும் பார்த்துட்ருக்க ரொட்டீன் ஒர்க்கில் இருந்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்க எங்கேயாவது ஒரு சின்ன ஒன் டே ட்ரிப் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த பச்சைமலைக்கு வந்து போகலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் என்னோடய ரெகுலர் ஒர்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ணுற ஒர்க்கில் ஃப்ரெஷ்ஷாக சில விஷயம் இருக்கணும்னா இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எங்கேயாவது அடிக்கடி போகணும்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஹாவ் அ ஹாப்பி லைஃப்.